மகேஷ், எல்லா டெஸ்டும் இவருக்கு எடுத்தாச்சா? சில டெஸ்ட் எடுத்திருக்கேன், சில டெஸ்ட் இன்னும் பேலன்ஸ் இருக்கு. எல்லாத்தையும் கொஞ்ச நாள் கழிச்சு எடுக்கலான்னு இருக்கேன். மகேஷ், என்ன மகேஷ் நின்னுட்டாரு? போங்க, போய் ஏதாவது பேசுங்க. ப்ளீஸ். கார்த்திக், கார்த்திக் என்ன தெரியுதா? நான் தான் ஆனந்தி. என்ன தெரியல உனக்கு? கார்த்திக், இது பாரு, என்ன நல்லா பாரு. நான் தான் ஆனந்தி. என்ன பாரு, நான் தான் கார்த்திக், ஆனந்தி. என்ன தெரியல? என்ன தெரியுதா? நான் தான் ஆனந்தி. கார்த்திக், கார்த்திக், கார்த்திக். என்ன மகேஷ், எங்க போறாரு? வாங்க. கார்த்திக், என்ன மகேஷ் இது? கூட்டிட்டு வாங்க. பாஸ்கர், வாங்க. மா, மா, வாங்க வாங்க, உட்காருங்க. விஷயம் கேள்விப்பட்டோம். ராசா மாதிரி இருந்த மனுஷன் போயிட்டாரு. வீடே வெறிச்சு ஆயிப்போச்சு. நாங்க பிசினஸ் விஷயமா ஹைதராபாத் போயிருந்தோம். சார் இருந்த தகவல் எங்களுக்கு ரொம்ப லேட்டா தான் கிடைச்சது. என்ன ஆச்சு? அப்பாவுக்கு பிரெயின் டியூமர். எதுவும் பண்ண முடியல. அவர் கொடுத்து வச்ச மனுஷன்
அவர் மாதிரியே வியாதியும் ஸ்டைலா வந்து நோகாம கொண்டு போயிடுச்சு. கடவுள் என்னத்தான் எப்படியெல்லாம் சீரழிக்க போறனோ தெரியல. என்ன பண்றது சம்மந்தி, நேரம் காலம்னு ஒண்ணு இருக்குல்ல. என்ன பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்காம போயிட்டாரு. 100ல ஒரு வார்த்தை சொன்னீங்க, அது ஒண்ணுதான் எனக்கு வருத்தம். வித்யாவுக்கு கல்யாணம் நடக்கும்போது சபையில் அந்த மனுஷன் இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். இப்படி போய் சேர்ந்துட்டாரு. அந்த மனுஷன் இருந்து பேசினா இன்னைக்கெல்லாம் உட்காந்து கேட்கலாமே. அவ்வளவு அருமையா இனிமையா இல்ல பேசுவாரு. நான் பேசுற பேச்சுக்கு எனக்கு அப்படி பாந்தமான ஒரு புருஷன். இன்னும் கொஞ்ச காலத்துக்கு நான் கொடுத்து வச்சிருக்கலாம். மக கல்யாணத்தை கண் குளிர பார்த்துட்டு போய் சேர்ந்திருக்கலாம். அதுக்கெல்லாம் நம்ம கொடுத்து வைக்கலையே சம்மந்தி. அவர் இருந்து பேசின சம்பந்தம் இது. இப்போ என்ன முடிவில் இருக்கீங்க? நான் புதுசா சொல்றதுக்கு எதுவும் இல்லை சார். அதான் ஒத்து வராதுன்னு பலமுறை சொல்லிட்டேனே. சரி, நான் உங்ககிட்ட வாங்கின பணத்தை ஒரு 10 நாள்ல திருப்பி கொடுத்துடுறேன். ஆக்சுவலா உங்க கூட சம்பந்தம் வச்சுக்க முடியலங்கிறதுல எங்களுக்கு நிறைய வருத்தம் தான். 10 நாள்ல பணத்தை கொடுத்துருங்க, அதான் நல்லது. நாம வேற ஏதாவது. பாஸ்கரா, கொஞ்சம் சும்மா இருடா. சம்பந்தி, நீங்க அவசரப்பட வேண்டாம். இந்த கல்யாணம் பேசினபடி நடக்கும். என்னம்மா வளர்ற? கையில பணம் இல்லைன்னு தானே இந்த கல்யாணம் நடக்கல. பணம் திடீர்னு எங்கேருந்து வரும்? பண கஷ்டம் எல்லாம் பழைய கதை. இப்ப அப்படி இல்லை. எல்லாத்தையும் என் மருமக அபி பார்த்துப்பா. அப்படியா? ஏதோ டைவர்ஸ் ஆகி பிரிஞ்சிட்டாங்கன்னு நாங்க. அதெல்லாம் பழைய சமாச்சாரம். நாங்களே அதெல்லாம் மறந்தாச்சு. 1000 அடிச்சுக்கிட்டாலும் பிடிச்சுக்கிட்டாலும் அபி ஏன் மருமக. அவ சாதாரண பொண்ணு இல்லைங்க, கோடீஸ்வரி. அவ பேர்ல இப்ப 10 கோடி ரூபாய் பணம் இருக்கு. 10 கோடியா? ஆமாங்க. அதனால எதை பத்தியுமே கவலை இல்லை. நாம சம்மந்தியாக போறது உறுதி. நான் கேரண்டி. ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி. அப்ப நாங்க வர்றோம். வரோம் பாஸ்கர். வரோம்மா. வரேங்க. வா. என்னம்மா நீ பாட்டு ஏதோ பேசிட்டு போற? அதானே திடீர்னு அவிய தலையில தூக்கி வச்சாடுற. உண்மையிலேயே உனக்கு அவங்க மேல மரியாதை வந்துருச்சா? இத பாருடி, இன்னைக்கு அவ பணக்காரி. நமக்கு அவ மேல பிரியம் வந்துதான் ஆகணும். காரி ஆகணும்னா கழுதையா இருந்தாலும் காலில் விழுந்துதாண்டி ஆகணும். இன்னைக்கு பள்ளத்துல கிடக்குறோம் நாம. அவளாலதான் மேடேத்தி விட முடியும். இத பாரு வித்யா, அவ மட்டும் மனசு வச்சானா உன் எதிர்காலம் நல்லா இருக்கும். அதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் பேசுறேன். நீ பேசுவோமா? பழசுல அவ மறந்துருப்பாளா? ஏதோ அப்பா மேல வச்சிருந்த மரியாதைனால வந்தா காரியத்துல செஞ்சுட்டு போனா. அதுக்காக எந்த மூஞ்சி வச்சுட்டு அவகிட்ட எதிர்பார்க்க முடியும்? அப்பா, வழி இதுதான்னு காமிக்க தான் முடியும். அதுக்கு மேல நான் என்ன பண்றது? ஏண்டா, உனக்கு நடிக்க நான் என்ன சொல்லியா தரணும்? நடிடா. உனக்கு அவ மேல பிரியம் இருக்கோ இல்லையோ, அவ மேல பிரியம் வந்து உருகிற மாதிரி நடி. உன் நடிப்புல அவ பரிதாபப்படுற மாதிரி நடி. டேய், அவகிட்ட பணம் இருக்குடா. அவளை விட்டா நமக்கு இப்ப வேற போக்கணுமே கிடையாது. நல்லா யோசிங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். என்ன மகேஷ், ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு இவரோட நிலைமை. இதுக்கு முன்னாடி இவருக்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் சரியில்லைன்னு தோணுது. அப்படியா? ஆமா, கார்த்திக் கிட்ட நான் பேசுறேன். தன்கிட்ட ஒரு ஆள் பேசுறாருங்கிற அளவுல கார்த்திக்கால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நான் பேசுற எதுவுமே அவர் மூளையில பதியல. நான் பேசுறது அவருக்கு வெறும் சத்தம் தான்.
அதுக்கு எந்த அர்த்தமும் இல்லை அவரை பொறுத்த வரைக்கும். எனக்கு சரியா புரியல மகேஷ். அஃப்கோர்ஸ் புரியறதுக்கு சிரமமா தான் இருக்கும். கார்த்திக்னு நான் கூப்பிடுறேன் இல்லையா, கார்த்திக்ங்கிறது அவரோட பேருன்னு உங்களுக்கு புரியும். ஆனா அதே பேரை கேட்கிற கார்த்திக்கு அது வெறும் ஓசைதான். அது தம் பேர்னு கூட உணர முடியாத ஒரு சிக்கல்ல இருக்காரு. அவரால் உணரக்கூடிய, அவரை சலனப்படுத்தக்கூடிய ஒரே வார்த்தை ஆனந்திங்கிற பேர் தான். அதுதான் அவரை உலுக்குது. ஆனா அதுக்கு மேல எந்த முன்னேற்றமும் அவர்கிட்ட இல்லை. நாம பேசுற விஷயத்தை புரிஞ்சுக்க கார்த்திக் சிரமப்படுறாரு. அவரோட மூளைய ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறாரு. மகேஷ் ப்ளீஸ் வேண்டாம். இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்காங்க. நாதஸ்வர இசை அவரை டிஸ்டர்ப் பண்ணுது. வேண்டாம் ஆனந்தின்னு சொல்றாரு. இது ரெண்டையும் பொருத்தி பார்க்கிற மாதிரி ஏதாவது சம்பவங்கள் இருக்கா? இருக்கு மகேஷ். எனக்கும் கார்த்திக்கும் நிச்சயம் பண்ணி அது கல்யாண மேடை வரைக்கும் போய் நின்னு போச்சு. நின்னுருச்சா? ஆமா மகேஷ், சில பிரச்சனைகளால கல்யாணம் நடக்கல. கல்யாணம் நடக்காம நின்ன அன்னைக்கு கார்த்திக் ரியாக்ஷன் எப்படி இருந்தது? வேணா ஆனந்தி, வேணா ஆனந்தி அப்படின்னு கெஞ்சினாரு. என் பின்னாடியே வந்தாரு. ஆனா நான் மண்டபத்தை விட்டு வெளியில வர வேண்டிய சூழ்நிலை வந்துட்டேன். எக்ஸாக்ட்லி அதே விஷயம்தான். அதே விஷயம்தான் இப்போ அவரை தொந்தரவுப்படுத்துது. நினைக்கவே ஆச்சரியமா இருக்கு ஆனந்தி, ஆச்சரியமா இருக்கு. இவரு உங்க மேல வச்சிருக்கிற பெரித்தனமான அன்பை நினைச்சா. என்ன சொல்றீங்க மகேஷ்? ஆமா ஆனந்தி, கார்த்திக்கு அதுக்கு பிறகு கல்யாணம் நடந்து பல பல விஷயங்கள் நடந்திருக்கு. அது எதுவுமே அவரை பாதிக்கல. சொல்லப்போனா அவருக்கு ஞாபகத்திலேயே இல்லைன்னு சொல்லலாம். ஆனா உங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதுலயும் அவரை பாதிச்ச விஷயங்கள் மட்டுமே அவர் ஞாபகத்துல பதிவாயிருக்கு. இதுல பிரச்சனை என்னன்னா, மறுபடியும் மறுபடியும் அந்த ஞாபகங்களுக்கு உருவம் கொடுக்க முயற்சி பண்றாரு. மூளையை ஸ்ட்ரெயின் பண்றாரு. முடியல. ஒரு குழப்பமான வடிவமா ஆழ் மனசுல இருக்கு. அத மேல ஞாபகத்துக்கு கொண்டு வர கார்த்திக் முயற்சி பண்றாரு. ஆனா பாவம் முடியல. ஆனந்தி, இவரை சரிப்படுத்த முடியும். விடாமுயற்சியால சரிப்படுத்த முடியும். நீங்க தான் கார்த்திகை குணப்படுத்துற கருவியா, மருந்தா செயல்படணும். பட் என்ன விதமா முயற்சி பண்ணலாம் தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். பட் he is violent. என்ன மகேஷ் தீவிரமா யோசிக்கிறீங்க? ஆனந்தி, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்க வேண்டாம். கார்த்திக ஒரு மனநல மருத்துவமனையில சேர்க்கறதா நல்லது. மகேஷ் ஏன் இப்படி சொல்றீங்க? ஆமா ஆனந்தி, கார்த்திக் இப்போ ரொம்ப மூர்க்கமான மனநிலையில இருக்காரு. நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் அவர் மனசுக்குள்ள அதான் தீவிரமா இருக்கு. அது வெளிப்படும் போது விளைவுகள் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆமா ஆனந்தி, அன்னைக்கு கார்த்திக் அந்த நர்ஸ் கிட்ட நடந்துக்கிட்டது கூட அவருக்குள்ள இருந்த வன்முறை குணம்தான் காரணம். அதனாலதான் நான் அவரை மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும்னு சொல்றேன். அங்க சகல விதமான ட்ரீட்மெண்ட்ஸும் இருக்கு. முக்கியமா சில நேரங்கள்ல பேஷண்ட்ஸ் இப்படி வயலண்டா மாறும்போது அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி அடக்க வேண்டியதா இருக்கும். அதனால அங்க போறதுதான் நல்லது. ஆனந்தி, சும்மா இருக்கிற பேஷண்ட்டுக்கு ஃபோர்ஸ் தேவைப்படாது. ஆனா நோயாளி தன் குணம் விட்டு மாறும்போது விளைவுகள் கஷ்டமாயிடும். அதனால அவங்கள அடக்கிறதுக்கு கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க.
அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சொல்றேன், கார்த்திக்க ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றதுதான் இவர் எப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு நல்லது. ஈசிஆர் ரோட்ல ஒரு பெரிய ப்ராஜெக்ட், அதை தவிர கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் ஒன்று பிடபிள்யூடிக்காக பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருக்கு. புதுசா ஒன்றும் ஆரம்பிக்கிற மாதிரி இல்லையா சார்? புதுசா இனிதான் ஆரம்பிக்கணும். என்னன்னா நல்ல லொகேஷனா இருக்கணும், பெரிய இடமா ஜாயிண்ட் வெஞ்சர்ல வந்து ஆரம்பிச்சிடலாம். மடமலை நகர் பக்கத்துல ஒரு இடம் இருக்கு, பாக்குறீங்களா சார்? அவ்வளவு தூரம் வேணாம் சார், தாம்பரத்துக்குள்ள ஏதாவது இடம் இருந்தா சொல்லுங்க, ஆரம்பிச்சிருவோம். அப்படியா சார்? சார் உங்க செல் நம்பர் அதே தானே? அதே தான். நான் விசாரிச்சுட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். ஓகே சார், தேங்க்யூ சார். வரேன் சார். ஓகே, பார்க்கலாம். சீக்கிரம் வண்டி எடுங்க. ஹலோ ப்ளீஸ் வண்டி எடுங்க. மாஸ்டர், நீங்க உபேந்திரா மாஸ்டர் தானே? கங்கா, கங்கா தானே? ஆமா. கொஞ்சம் சீக்கிரம் வண்டி எடுக்க சொல்லு. டிரைவர் வண்டி எடுங்க.